ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 9 செவ்வாய், விதி எண் 7 கேது. பேச்சாற்றல், எழுத்தாற்றல், கடவுள் பக்தி, ஞானம் உள்ளவரு, மந்திரம், வசியம், ஜோசியம் வீட்டுல ஆர்வம் இருக்கும். ஆடம்பரம் பிடிக்காது. தன்னுடைய சொந்த பிரச்சனைகளை வெளியே காட்டிக்க மாட்டாரு. 9க்கு 7 பகையா இருப்பதனால எல்லோர்ட்டையும் தூக்கி எறிஞ்சு பேசுவாரு. இதனால பல இழப்புகளை சந்திப்பாரு. எதையும் உடனே ஒத்துக்காம மறுத்து பேசுவாரு. குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும். பிறரை மிரட்டி பேசுவாரு. இன்பமான ஆசைகள் தலை தூக்கும். எச்சரிக்கையா இருக்கணும். சுதந்திர உணர்ச்சி இருப்பதனால பிறருடைய பேச்சை கேட்காம செயல்பட்டு நஷ்டத்தையும் சந்திப்பாரு. ஓய்வு எடுக்கிற சமயத்துல போய் உழைக்க வேண்டி வந்துடும். பொறுக்க முடியாத கஷ்டங்கள் வந்தா தனியா உட்கார்ந்து அழுவாரு. நிம்மதிக்காக உழைப்பை விட்டு விட்டு கோவில் கோவிலா சுத்துவாரு. தற்கொலை எண்ணங்களும் கொடுக்கும். இந்த உலகமே ஏமாத்துக்காரர் உலகம் என்று தத்துவம் பேசுவாரு. பேசாம சாமியாரா போயிடலாம்னு நினைப்பாரு. வயசு ஆக ஆக வாழ்க்கையை வீணாக்கி விட்டமேன்னு கண்ணீர் வடிப்பாரு. மனநோய், மூட்டு, முதுகு, கண், நரம்பு, ரத்த அழுத்தம், ஆபரேஷன், விபத்துகளை தரக்கூடியதா இருக்கு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.